அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்று நாம் திருக்குறள் சம்மந்தமான யூனிட் 8ல் கேட்கக்கூடிய திருக்குறள் தான். ஒரு 10 திருக்குறள் பார்க்க போகிறோம். அதில் முதல் திருக்குறளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறுமுடையான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசருள் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறு அப்படின்னா சிங்கம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய மன்னனுக்கு வந்து ஒரு 6 பண்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 உறுப்புகள் இருக்கணுமா. அந்த உறுப்புகள் எப்படி இருக்கணும்னா, வீரமிக்க படை தேவையாம், நாட்டுப்பற்று மிக்க மக்கள் அந்த நாட்டுக்கு வேணும், எடுக்க குறையாத செல்வம் அந்த நாட்டில் மிகுந்து இருக்கணும், அதுபோக நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர்கள் வேணும், துன்பத்திலிருந்து உதவும் அண்டை மாநில நட்பு வேணும், அதுபோக அழிக்க முடியாத அளவு காவல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 உறுப்புகளையும் உடைய அரசு தான் வந்து சிங்கம் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த குறளை நாம் பார்க்கக்கூடியது, அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அப்போது ஒரு 4 பண்பு வந்து ஒரு வேந்தருக்கு, ஒரு அரசருக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 பண்பும் எப்படி இருக்கணுமா, அநீதிக்கும் பகைவருக்கும் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அநீதிக்கும் பகைவருக்கும் பயப்படாமல் இருப்பது, வேண்டுவோருக்கு வேண்டியவை வந்து கொடுக்கணும், வருமுன் காக்கும் அறிவு வேணும், ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம் வேணும். இந்த 4ம் குறைவில்லாமல் இருப்பது தான் வந்து ஆளுவோரின் அந்த நாட்டை ஆளுபவருடைய இயல்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த குறள் பார்ப்போம். தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதோடைய பொருள் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல தூங்காமை அப்படின்னு அவர் எதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காலம் தாழ்த்தாத தன்மை, அதுதான் தூங்காமை அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோக கல்வி உடைமை வேணும், அதுபோக துணி உடைமை வேணும். இந்த 3 பண்புகளும் யாருக்கு வேணுமா, நிலைத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அடுத்த குறள் பார்ப்போம். இந்த குறளில் அறநிலுக்கா அல்லவை, அதை தான் தல்லவை, அறநிலுக்கா அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானமுடையது அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் இருக்கணும். எப்படி இருக்கணுமா, தவறாமல் இருக்கணும். அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவன் தான் யாரா, அரசன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அப்போ இன்னொரு தடவை இந்த குறள் படிக்கிறேன். அறநிலுக்கா தல்லவை நீக்கி மரநிலுக்கா மானமுடையது அரசு அப்படின்னு சொல்கிற இந்த குறள். அடுத்த குறள், ஸோ மக்களுக்கு வேண்டுங்கிறதெல்லாம் செஞ்சிட்டோம். பட் மன்னன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா, அந்த நாட்டில் வந்து செல்வம் குறைபடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அடுத்த குறளில் சொல்கிறார். ஸோ வந்து இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படிங்கிறது தான் அடுத்த குறள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும், வந்த பொருளை சேர்த்தலும், அந்த சேர்த்தன பொருளை வந்து பிறர் வந்து களவாடாமலோ அந்த பொருள் வந்து தேவையில்லாமல் நம்ம பயன்படுத்துறதையோ காக்கணும் அப்படிங்கிறார். அந்த காத்தவற்ற அந்த பொருளை வகுத்து செலவு செய்தல், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வகுத்து செய்யக்கூடிய அந்த செய்தலும் தான் வல்லவன் அரசன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி தான் செய்யணும். தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது, பொருளையும் சரியாக செலவு வர வழிகளை அறிந்தும் வைத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ அடுத்தது, காட்சிக்கு எளியவன் கடுஞ்சொல்லன் அல்லேனில் மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் என்ன சொல்கிறாரு, ஒரு மன்னன் தன்னை பார்ப்பவருக்கு வருபவருக்கு காண்பதற்கு எளியவனாக இருக்கணும், அதுபோக கடுஞ்சொல் கூறாதவராய் வந்து அந்த மன்னன் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டையே இந்த உலகம் புகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? காட்சிக்கு எளியவன் கடுஞ்சொல்ல நல்லேனல் மீக்கூறும் மன்னல் நிலம் அப்படின்னு சொல்கிறது
ஒரு மன்னன் காண்பதற்கு எளியவனாக இருக்கணும், கடுஞ்சொல் பேசக்கூடாது. அந்த மன்னனுடைய நிலம் வந்து இந்த உலகே புகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த குறளும் பார்ப்போம். ஸோ இன்சொலால் ஈதளிக்க வல்லாருக்கு, இன்சொலால் ஈதளிக்க வல்லாருக்கு தன் சொலால் தான் கண்ட அனைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இது என்ன அப்படின்னா, இந்த குறளில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இனிய சொற்களுடன் தக்கவருக்கு பொருளை உதவி காக்க வல்ல அரசனுக்கு இவ்வுலகம் தன் புகழோடு தான் கருதியபடி அமையும் அப்படின்னு வந்து வரதராசனார் சொல்லியிருக்கிறது. இன்னும் தெளிவாக நமக்கு புரியணும் அப்படின்னா, ஸோ இனிய சொல்லுடன் பிறருக்கு கொடுக்கவும் அவர்களை காக்கவும், இனிய சொல்லுடன் பிறருக்கு கொடுக்கவும் அவர்களை காக்கவும் ஆற்றல் பெற்ற அரசருக்கு அவர் எண்ணிய எல்லாவற்றையும் இவ்வுலகம் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருவள்ளுவர். ஆமாம், இனிய சொல் பேசுங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். வரும்போது தன்னை தேடி ஒருத்தங்க வராங்க அப்படின்னா, ஒரு மன்னனாக இருந்தால் அவர் வந்து கடுஞ்சொல் பேசக்கூடாது. இனிய சொற்களை பேசும்போது அந்த கேட்டு வரவங்களுடைய மனமே குளிரும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அடுத்தது, ஒரு மன்னன் எப்படி இருக்கணுமா, முறை செய்து, அடுத்த குறளில் சொல்கிறாரு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னா. ஸோ மக்களுக்கு என்னென்ன முறை, என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தேடி போய் செஞ்சிற மன்னனை தான் இறை கடவுளாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதோடைய விளக்கம் பார்ப்போம். ஸோ நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல இறை என்றால் இறைவன் கூட வைத்துக்கொள்ளலாம். அடுத்த குறளில் சொல்கிறாரு, செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிக்கை கீழ் தங்கும் உலகு அப்படிங்கிறார். அப்போ செவி கை பொறுக்க அப்படின்னா குறை கூறுவோரின் சொற்களை தன்னுடைய காதுகள் வந்து நிலையிலும் காணாம், தன்னுடைய காதுகள் செவி கைக்கும் நிலைவிலும் பொறுக்கின்ற பண்புடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தன் மன்னனை பற்றி எவ்வளவு தாழ்ந்து பேசினாலும், அவரை பற்றி இடித்து கூறினாலும் என்ன பண்ணக்கூடாதான், பொறுத்து இருக்கணும். ஸோ அந்த பொறுக்கிற அந்த பண்புடைய மன்னனுடைய ஆட்சியில் தான் இந்த உலகமே தங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது கடைசி குறளாக பார்க்க போகிறோம். கொடை அலி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் விளக்கத்தில். கொடை, அருள், செங்கோல் முறை, தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்களுக்கெல்லாம் விளக்கு போன்றவன் அப்படிங்கிறது அதோடைய பொருள். அடுத்து இதை தெளிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தேவைப்படுவோருக்கு தேவையானவற்றை கொடுப்பது, எதிர்கட்சியினரிடமும் இனிதாய் பேசுவது, நீதி விளங்கும் ஆட்சி செய்வது, மக்களை பாதுகாப்பது, இவை நான்கும் உடையதே